அவரே பிதுர்வச்சன கௌரவா வச்சனம் கௌஷிக சேதி கர்த்தவம் கர்த்தயா. எனக்கு சந்தேகமே இல்ல சுவாமி, நீ சொல்ற அப்படின்னா எங்க அப்பா அப்படிப்பட்டவர்கிட்ட தான் வேற வேற ஒத்தட்டையும் ஒப்படைக்க மாட்டார். அவர் தர்மம் தெரிஞ்சவர். அவர் யார்கிட்ட ஒப்படைக்கிறாரோ அவர் அப்பேற்பட்டவராக தான் இருப்பார். அதனால நீ சொல்றத நான் அப்படியே கேட்கிறேன் அப்படின்னு. முதல்ல சில பானங்கள்லாம் போட்டு தாடையை அங்கிருந்து விரட்டிடலாம் அப்படிதான் நினைக்கிறாரு. ஆனா அவ என்ன பண்றா, இந்த கல்லெல்லாம் எடுத்து எரிய ஆரம்பிக்கிறார். யார் மேல அப்படின்னா இந்த கூட்டின்னு வந்தவர் மேல, ராமலட்சுமணன் மேல எரியலையா. என்ன கொல்றதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வர நீர் அப்படின்னு அவர் மேல ஒரு கோபம் வந்துதான். அவர் மேல எரியறார். ராமலட்சுமணன் உடனே என்ன பண்றா, ஒரு அஸ்திரத்தை போட்டு அந்த கல்லெல்லாம் தவிடு பொடி ஆக்குறார். அப்ப விஸ்வாமித்திரர் ஞாபகப்படுத்துறார், இவளுக்கு ராத்திரி அந்த சந்திய காலம் வந்துருச்சுன்னா இவளுக்கு